ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆன சதி லீலாவதி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல லாவண்யா திரிபாதி, தேவ் மோகன், மடோனா செபாஸ்டின், விடிவி கணேஷ், மொட்ட ராஜேந்திரன் பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் டட்டினி சத்யா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் லாவண்யா ஒரு பெரிய டைரக்டரா இருக்காங்க. 3 வருஷமா அவங்களுக்கும் ஹீரோவான தேவ் மோகனுக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. பட் ஆனா பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. ஒரு பாயிண்ட்ல ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கும் உனக்கு செட் ஆகாது, எனக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்றாரு. அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. லாவண்யா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை வீட்டுல கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணோட நீ எப்படி போயிருவேன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல ஹீரோவோட லவ்வரான மடோனா செபாஸ்டின் அவரை தேடி வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஹீரோவும் கல்யாணம் ஆன லாவண்யாவும் சேர்ந்தாங்களா, இல்லாட்டி அவருக்கு அஃபேரா கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிற மடோனா செபாஸ்டினோட சேர்ந்தாரா, எதுக்காக ஹீரோயின் கிட்ட இருந்து பிரியணும்னு நினைச்சாரு, அதுக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்குதா, இதெல்லாம் பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு 2 பாசிட்டிவ் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஒன்னு, அது லீடா நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். 2வது, கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். எல்லாமே ப்ரீ பிளான்டு தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 தவிர இந்த படத்துல எல்லாமே நெகட்டிவ் சைடு தான். இதுல நெகட்டிவா தோன்றது, படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கட்டி போட்டு வச்சு இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் தான் படம் பாதி வரைக்கும் போகும். சரி, ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா போக போக ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே இதுல ஆர்டிபிஷியலா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பிசிக்கலா. அண்ட் இவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் ஆச்சுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அது ரொம்ப கிரிஞ்சா, என்னங்கடா இப்படி இல்லாம எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காமெடிங்கிற பேர்ல நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. பட் ஆனா எந்த காமெடியுமே செட் ஆகல. ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. ஏன்னா படத்தை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருப்பாங்க. இஷ்டத்துக்கு சீன்ஸ் வரும். வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஒரு ப்ரொடியூசர் கடத்தி கூட்டு போற மாதிரி இருக்கும். அங்க ஒரு ஸ்பைடர்மேன் வேஷம் போட்டு ஒருத்தர் சண்டை போட்டு காப்பாத்துற மாதிரி இருக்கும். டே என்னடா காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் என்ன எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு, இல்ல என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கறது சுத்தமா புரியல. நீங்க இந்த படத்தை எதிர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.